இந்த 2 minutes பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரீஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எந்த ஐடியாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், அப்புறம் அந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, எந்த டேட்டா டைப்ஸ் இருக்குது, எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், எப்படி ஃபைல் ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது மாற்றி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் சப் டாபிக். ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து இன்ஸ்டாலேஷன். ஸோ நம்ம வீடியோ போட இந்த மைண்ட் மேப் வந்து அப்படியே பில்ட் பண்ணிட்டே வர போகிறேன். ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது நமக்கு பைத்தானில் தேவையான எல்லா கான்செப்ட்டும் ஒரே மைண்ட் மேப்பில் வரும். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னா நம்ம வெப்சைட் போகிறோம், python.org வெப்சைட் போய்ட்டு நம்ம வந்து டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணுறோம். ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணோன்னே லேட்டஸ்ட் வெர்ஷன் எது இருக்குது விண்டோஸ்க்கு அது வந்து இங்கே கொடுக்குது. ஸோ இது வந்து 3.9.5. நான் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லினக்ஸ் இல்லை மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஓஎஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்றதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதையும் இன்ஸ்டால் பண்ணுவோம். exe ஃபைல் தான் வரும். டபுள் கிளிக் பண்ணோன்னே நம்ம வந்து அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஈஸி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எப்படி அது இன்ஸ்டால் ஆச்சு இல்லையன்றதை செக் பண்ணோன்னா விண்டோஸ் ஆர் கொடுத்து cmd டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா நமக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்ட்டு python-V கொடுத்து என்டர் அடிச்சோன்னா எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்குன்றது இங்கே காட்டும். ஸோ இது மூலமாக நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்குமா இல்லைன்றது, அப்புறம் என்ன வெர்ஷன் நம்ம பைத்தானில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்றது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஐடியாஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.